இப்போ நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ் தெரிந்தால்தான் இங்கே வந்து தமிழ் ஒரு வகுப்பு தமிழில் மதிப்பெண் பெற்று தமிழ் தேர்ச்சி பெற்றால்தான் இங்கே வந்து வேலைவாய்ப்பு பெற முடியும். அதை யார் நீக்கியது? யார் ஆட்சி காலத்தில் அதை புறந்தள்ளினீங்க? அதன் மூலம் வடவர்களை இங்கே வரவேற்று நீங்கள் ஒரு உறுதி வேலைவாய்ப்புக்கு உறுதி செஞ்சது யார்? உங்கள் ஆட்சி தானே. இதற்கு பெயர் என்ன கொள்கை? அம்மா வழி கொள்கையா, எம்ஜிஆர் அவர்கள் வழி கொள்கையா, என்ன வழி கொள்கை? விளக்கணும். நான் கேட்குறேன், இந்த எஸ்ஐஆரை பற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி அதிமுக அதை ஆதரிக்கிறது. நான் கேட்குறேன், சிஏஏவை ஆதரிச்சிங்க, அடுத்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்குறோன்னு சிறுபான்மை மக்கள்கிட்ட கேட்டீங்க. வேளாண் திருத்த சட்டம் 3 வேளாண் திருத்த சட்டத்தை வரவேற்றீங்க, நாங்கள் அமல்படுத்துகிறோம், அது விவசாயத்தை வளர்க்கும்னு இதே எடப்பாடி விவசாயி பேசினார். சட்டமன்ற பேச்சு இருக்குது, நண்பர் அக்னி அதை வேண்டாம் எடுத்து பார்க்கலாம், இன்னமும் இருக்குது. அப்படி வந்தவர் இன்றைக்கி ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது வந்து போராடி இன்னைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலும் அது வந்தால் ஆபத்து என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்ஐஆர்ங்கிறது என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷலில் சீக்ரெட் இன்டென்சிவ் ரிவிஷன். அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு.